इदं येन भूतले स्वयं रूप कथा माह्यं तदादि स्वदान्तिकम् वन्दे अगं श्रीगुरु श्रीयुधपदकमलं श्रीगुरुन् वैष्णवांस श्रीरूपं साग्रजातं सह रघुनाथं वीदं संसजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं राधा कृष्णपादा सह ललिता शिवशागनुदांस नमो विष्णु पादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमति भक्ति वेदांत स्वामी निधि नामिने नमस्ते सरस्वती देव गौरवाणी प्रसारिणी निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश तारिणी नमो विष्णु पादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमति भक्ति वेदांत स्वामी निधि नामिने वाञ्छा कल्पतरुश्च कृपा सिन्धुभ्यो एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः नमो महावदन्याय कृष्ण प्रेम प्रसायिते कृष्णाय कृष्ण सैदने नामने गौरव विशेष नमो महावदन्याय कृष्ण प्रेम प्रसायिते कृष्णाय कृष्ण सैदने नामने गौरव विशेष नमः सप्त कांदना गौरांगी राधे वृंदावनेश्वरी विष्णुपाद सुदेव प्रणमामि हरिप्रिये जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत कदाधर शिवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे राम 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 हरे हरे भागवत प्रार्थने सर्व शास्त्राप्ति पीयूषा सर्व वेद सत्फला सर्व सिद्धांत रत्नार्ये सर्व लोककृदा सर्व भागवत प्राणो श्रीमद भागवत प्रभो कल्तुवन डोदिताये श्री कृष्ण परिवर्तते परमानंद पाडाये प्रेम वर्ष सरायदे सर्वदा सर्वसेव्याय श्री कृष्णाय नमस्तुतिमे मत्येक बंधो मत्संगिन मद्गुरो मन्महादन मदनिस्तारक मद्भाग्य मदानंद नमस्तुते असाधु साधुदायिन् अधिनोचदाहरा ஆகா முன்சா காசின் மாம் பிரேமனா திருக்கண்டயஸ்ப்ரோ மொழிபெயர்ப்பு ஓ எல்லா வேத இலக்கியங்களிலும் கடைதிருக்கப்பட்ட அமிர்தமே வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளுமான ஆபரணங்களை கொண்டவரே உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவரின் உயிர் மூச்சாக விளங்குபவரே பகவானே நீர் கலியுகத்தின் நிலை போக்குவதற்காக உதித்த சூரியன் உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர் ஓ ஸ்ரீமத் பாகவதமே உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள் உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள் ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் தூய பக்தி தொண்டை பொழிகிறது நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்பொழுதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும் ஓ ஸ்ரீமத் பாகவதமே ஓ என்னுடைய ஒரே நண்பரே உடன் இருப்பவரே என்னுடைய ஆசிரியரே என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பராகவும் இருப்பவரே என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஓ ஸ்ரீமத் பாகவதமே புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே என்னை எப்போதும் கைவிட வேண்டாம் கிருஷ்ணருக்காக தூய பக்தி தொண்டுடன் எப்பொழுதும் என் இதயத்தும் தொண்டையிலும் தோன்றுவீராக ஓம் தத்சத் ஹரே கிருஷ்ணா மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் 4வது ஸ்கந்தம் 2வது புத்தகம் 20வது அத்தியாயம் ஸ்லோகம் 17. இப்போ இது வரைக்கும் நம்ம விஷ்ணுவோடைய பகவான் விஷ்ணு மாமன்னருடைய வேள்விச்சாலையில் தோன்றி அவருக்கு உபதேசங்கள் தருகிறார் நேருக்கு நேராக. ஏன்னா பிருத்து மகாராஜா அவ்வளவு குவாலிட்டி இருக்கு அவருக்கு, சிறந்த குணங்கள், சிறந்த நடத்தை. இதனால பகவான் அதனால வசீகரிக்கப்பட்ட, ஏன்னா ஒரு பக்தன் அப்படின்னாலே எல்லா நற்குணங்களும் அவரிடம் தானாக வரும் அப்படின்னு பார்த்தோம். யஸ்யாதிர் பக்திர் பகவதி அகிஞ்சன அப்படின்னு. ஸோ இது வரைக்கும் பகவான் பேசினார். இனி பேச போறது மைத்ரேயர். மைத்ரேய உவாச்ச ஸ்லோகம் 17. மைத்ரேய உவாச்ச ச இதம் லோக குருணா விஸ்வசேனேன விஸ்வஜித் அனுசாசித ஆதேசம் ஸ்ரஜா ஜக்ருஹே ஹரேஹே. நான் படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ண. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். மொழிபெயர்ப்பு பொருளுரை ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபாதிக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு
மகாமுனிவர் மைத்ரேயர் தொடர்ந்து கூறினார். எனது அன்பான விதுரரே, இவ்வாறு உலகினை வெவ்வேறான மகாராஜா பெரிதும் முழுமுதற் கடவுளின் கட்டளைகளை தன் தலைமேற்கொண்டார். பொருளுரை. முழுமுதற் கடவுளின் திருவடி தாமரைகளின் மீது தன் தலையினை வைத்த ஒருவன் அவனது ஆணைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதன் பொருள் என்னவென்றால், முழுமுதற் கடவுள் கூறியவற்றை அப்படியே சிறிதும் மட்டமின்றி முழு கவனத்துடனும் எச்சரிக்கையுடன் மிகுந்த மரியாதையுடனும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதாகும். முழுமுதற் கடவுளின் வார்த்தைகளை கூட்டுவது, குறைப்பது அல்லது திருத்துவது போன்ற செயல்கள் இப்போது அறிஞர்கள் என்றும் சுவாமிகள் என்றும் சொல்லப்படுபவர்கள் பகவத்கீதைக்கு தங்கள் மனம் போன போக்கில் விளக்கம் அளிப்பதை ஒரு மரமாகி வைத்திருக்கிறார்களே, அதுபோல எல்லாம் நாம் செய்யக்கூடாது. இங்கு முழுமுதற் கடவுளின் கட்டளைகளை பெரிது மகாராஜா எப்படி ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு நடைமுறை உதாரணம் காட்டப்படுகிறது. இதுவே பரம்பரை முறை மூலம் அறிய தோற்றுவதற்குரிய வழியாகும். ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. பிருத்து மகாராஜா முழுமுதற் கடவுளோட கட்டளைகளை இதுவரைக்கும் நம்ம அவரது கட்டளைகளை நேற்று வரைக்கும் பார்த்தோம். பகவானே அவருக்கு சில கட்டளைகளை பிறப்பிக்கிறார். நீ எதை பத்தியும் எல்லாரையும் சமமா நடத்தணும், மக்களுக்கு நல்லது செய்யணும், அவர்கள் திரும்பி என்கிட்ட வர்றதுக்கு தகுந்த பயிற்சி அளித்து என்கிட்ட அனுப்புன்னு சொல்லி பகவான் சில கட்டளைகளை கொடுக்கிறார். அது போலவே ரொம்ப சிரமம் மேற்கொண்டு அவருடைய வார்த்தைகளை மரியாதையுடன் எடுத்துக்கொண்டு அதுல கூட்டுவதோ குறைப்பதோ எல்லாம் கிடையாது. சில சமயம் நாம என்ன பண்ணுவோம்னா, நம்ம மனசுக்கு தோணுது நல்லதுதான் அப்படின்னு சொல்லி செய்வோம். ஆனா வேத கட்டளையின் பிரகாரம் நாம் செயல்கள் செய்ய வேண்டும். நாம் செய்வது நேத்து கூட பகவத்கீதையில நாம எல்லாம் பார்த்தோம். எது கர்மா, எது அகர்மா, எது விக்கர்மா, எது செய்யக்கூடிய செயல், எது செய்யக்கூடாதது, எந்த செயல்கள் நமது செயல்களின் விளைவுகளை அழிக்கக்கூடியது அப்படின்னு அந்த டிஃபரன்சியேஷன் தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஒவ்வொருத்தரும். அப்பதான் அவங்க இந்த பௌதிக பந்தத்திலிருந்து விடுதலை அடைய முடியும். சும்மா கண்ணா பின்னான கண்ணை மூடிட்டு என்ன வேணா செஞ்சா எங்க வேணா போலாம். இது அறிவில்லாதவர்கள், பக்குவமான ஞானம் இல்லாதவர்கள், அப்போ வேதங்களை படிக்காதவர்கள், பக்தி செய்யாதவர்கள். வேதங்களை படிச்சா கூட குழப்பும், ஏன்னா அது கர்ம காண்டியத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். வேதங்களை படித்து அதன் இறுதி முடிவை அறிந்தவர்கள் தான் பக்தர்கள். பக்தர்கள் வேதங்களே படிக்கலைன்னா கூட பகவான்கிட்ட அன்பு அப்படிங்கிறத அவங்க கண்டிப்பா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனா அறிஞர்கள் கூட சில சமயம் குழம்பிடுறாங்க. வேதங்கள் படிச்சவங்களா திரிவேதி சதுர்வேதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த வேத சடங்குகளை மட்டுமே பண்ணுவாங்க. ஆனா பகவான்கிட்ட பக்தி வளர்த்த மாட்டாங்க. இப்படி முழுமுதற் கடவுளின் கட்டளைகளை பிருத்து மகாராஜா ஏற்றுக்கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி நடந்து உதாரணமாக இருக்கின்றார். இதுதான் பரம்பரை முறை மூலம் அறிவை பெறுவதற்கான முறை. ஒரு மாம்பழம் உச்சியில பழுத்திருக்கு, பெரிய மரம், மேங்கோ ட்ரீல. அதை சேதம் இல்லாம கீழே கொண்டு வரணும். என்னன்னா கல்ல போட்டு வீச முடியாதுல, ஹூக்குல வச்சு இழுக்க முடியாது. அப்ப அந்த மேங்கோ எப்படி பறிப்பீங்கன்னா, ஒவ்வொரு கிளையிலும் ஒரு சீடர் உட்கார்ந்துருப்பார். இப்ப மேல கிளையில போய் ஒரு சீடன் பறிப்பார், அது கீழே இருக்கிற சீடர் கொடுப்பார், அவர் அது கீழே இருக்கிறவர் கொடுப்பார், அவர் அது கீழே இருக்கிறது கொடுப்பார். கடைசியா மரத்துக்கு கீழே இருக்கிற நபர் அது சேதம் இல்லாம உள்ள மாதிரி அந்த பழுத்த மாம்பழத்தை எடுத்து சுவைக்கலாம். அப்போ இந்த பகவத்கீதை அப்படிங்கிறது நிறைய பேரால, பகவத்கீதை, பாகவதம், இன்னும் பல சாஸ்திரங்கள் பல பேரால மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கு. ஆனா முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் மொழிபெயர்ப்பதைத்தான் நாம் படிக்க வேண்டும். சாதாரண மனிதர்கள் குறையுடையவர்கள், 4 குறையுடையவர்கள், அவங்க மொழிபெயர்க்கும் போது என்ன ஆகுன்னா சில உட்புகுத்தல் செய்வாங்க, அது தடம் மாறிடும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் யூடியூப்ல பார்த்தேன். அதாவது ஒருத்தர் ஒரு 10-15 பேரை லைனா நிக்க வைக்கிறாங்க. அவங்க முன்னாடி இருக்கிறவர் என்ன பண்ணோம்னா, பின்னாடி இருக்கிறவர், கடைசியா பின்னாடி இருக்கிறவர் முதுக தட்டி அவர் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்ப்பாங்க 2 பேரும். அப்ப அவர்கிட்ட கண்ணு முன்னாடி ஒரு ஜாடை, ஒரு கையில ஒரு சிம்பல் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார். அதை அப்படியே பாஸ் ஆகி போகணும். 15 பேருக்கு போகும்போது 15 பேர் கடைசியா போகும்போது அது டோட்டலா ஒரு காமெடியா ஃபன்னா போயிருது. ஏன்னா அவங்க சொன்ன செய்கை வேற,
சொன்ன வார்த்தை வேற. அப்படியே பாஸ் ஆகும்போது அப்படியே வந்து திரிபடைந்து அது வேற மாதிரி, அந்த சிம்பலும் சரி அந்த வேர்டும் சரி மாறி வருது. இது கண்கூடா பாக்குறது. அது போலத்தான் பல யுகங்களாக, பல பரம்பரை மரபு வழியாக வரும்போது ஒரு வார்த்தை உள்ள பூத்துறவங்க அடுத்தது 10 வார்த்தை, அடுத்தது 15 வார்த்தை, இப்படியாக அந்த புக்ல பாதி மாறிடும். கடைசியில மேட்ரே இருக்காது, கடைசியில கதை புத்தகம் ஆயிரும். சாஸ்திரங்கள் எல்லாம் அந்த மாதிரி மாறிடும். அதனால உள்ளது உள்ளபடி ஸ்ரீல பிரபுபாதருடைய பகவத்கீதை புக் தான் வாங்க சொல்லி நாங்க எல்லார்கிட்டையும் சொல்லுவோம். ஏன்னா அதுலதான் கிளியரா இருக்கும். ஏன்னா ஸ்ரீல பிரபுபாதர் முக்குணத்திற்கு அப்பாற்பட்டு பகவானுடைய நெருங்கிய சகா அவர். அப்போ சில சமயம் அவர் சொல்றார், நான் எழுதல இந்த புத்தகத்தை, எனக்குள்ள இருந்து பகவானே எழுத வைத்தார் அப்படின்னு. ஏன்னா அவர் அந்த புத்தகங்களை எல்லாம் எடுத்து திருப்பி படிப்பார். ஒரு சீடர் கேட்டார், நீங்க எதுக்கு உங்க புத்தகங்களை நீங்களே எடுத்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்ப அவர் சொல்வார், இது நான் எழுதல, இதை வந்து எனக்குள்ள இருந்து பகவான் எழுத வைத்தார் அப்படின்னு. அப்ப அவர் அந்த புத்தகங்களை திரும்பி படிப்பார். சோ அது வந்து உள்ளது ஒரு வார்த்தை உள்ள மாறாம, எப்படி அர்ஜுனன் வந்து பகவத்கீதை பகவானிடம் கேட்டாரோ அதேதான் நாம இங்க பகவத்கீதையில படிக்கிறோம். அதுல எந்த மாற்றம் கிடையாது. அதனாலதான் உள்ளது உள்ளபடி. நீங்க கூகுள்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு இவ்வளவு புத்தகம் விற்கிறது அப்படிங்கிற ஒரு கின்னஸ் ரெக்கார்டு ஸ்ரீல பிரபுபாதருடைய பகவத்கீதை புத்தகத்துக்கு இருக்கு. அடுத்த ஸ்லோகம் 18. ஸ்பிருசந்தம்பாதயோ பிரேம்னா व्रीडिदं स्वेन कर्मणा सदा कृतं परिष्वज्य विद्वेषं विसज्य. படிங்க மாதேஜி. மொழிபெயர்ப்பு. அங்கே நின்று கொண்டிருந்த இந்திரன் தனது செயலால் வெட்கமுற்று பிருது மன்னரின் திருவடித்தாமரைகளை தொடுவதற்காக அவர் முன் வீழ்ந்தார். ஆனால் பிருது மகாராஜாவோ பெரும் மகிழ்ச்சியினால் அவனை அப்படியே தாங்கி தன் மார்புற தழுவிக்கொண்டு தன் வேள்விக்குரிய குதிரையை அவன் திருடியதனால் அவன் மீது ஏற்பட்ட துவேஷத்தையும் ஆத்திரத்தினையும் விட்டுவிட்டார். பொருளுரை. ஒரு வைணவ திருவடி தாமரைக்கு தவறிழைத்து விட்டு பின்பு வருந்தியவர்களின் நிகழ்ச்சிகள் அநேகம் உண்டு. இங்கு கூட சொர்க்கத்தின் தலைவனான இந்திரன் பகவான் விஷ்ணுவுடன் சேர்ந்து வருவதற்குரிய ஆற்றல் பெற்றவன். அப்படி இருந்தும் பிருது மகாராஜா தன் வேள்விக்காக வைத்திருந்த குதிரையை திருடிய மிக பெரிய குற்றத்தினை செய்ததினால் வருந்தியதை கண்டோம். வைணவர்களின் திருவடித்தாமரைக்கு தவறு செய்தவர்களை முழு முதற் கடவுள் கூட என்றும் மன்னித்ததில்லை. இவ்வுண்மையை உறுதிப்படுத்தும் எத்தனையோ நிகழ்வுகள் இங்கே இருக்கின்றன. மகா முனிவரும் தெய்வீக யோகியுமான துர்வாச முனிவர் அம்பரீஷ மகாராஜாவிடம் தவறிழைத்து பின்னர் அதற்காக அவர் திருவடித்தாமரைகளில் வீழ்ந்து வருந்தியதுண்டு. இந்திரன் தான் செய்த தவறுக்காக பிருது மகாராஜாவின் திருவடித்தாமரைகளில் விழ நினைத்த போது பெருந்தன்மை கொண்ட வைணவரான பிருது மகாராஜா தேவேந்திரன் தன் கால்களில் விழுவதை விரும்பவில்லை. அதனால் தான் அவர் கீழே விழுந்த இந்திரனை உடனே தூக்கி தன் மார்புற தழுவிக்கொண்டதின் மூலம் இருவருமே கடந்த கால நிகழ்ச்சிகளை மறந்தனர். இந்திரனும் மகாராஜா பிருதுவும் ஒருவருக்கொருவர் ஆத்திரமும் பொறாமையும் கொண்ட போதிலும் இருவரும் வைஷ்ணவர்களாய் இருந்ததினாலும் பகவான் விஷ்ணுவின் அடியவர்களாய் இருந்ததினாலும் தாங்கள் பொறாமை கொண்ட காரணத்தை விட்டு கொடுப்பது அவர்கள் கடமையாய் இருந்தது. இதுவே வைணவர்கள் தங்களுக்குள் எப்படி ஒற்றுமையாய் இருக்க வேண்டும் என்பதற்குரிய முதல் தர உதாரணமாகும். தற்காலத்தில் எல்லோருமே வைணவர்களாய் இல்லாத காரணத்தினால் அவர்கள் மனித வாழ்வின் உயர்ந்த நோக்கத்தை நிறைவேற்றாது ஒருவரோடு ஒருவர் சண்டை செய்வதிலும் ஒருவரை மற்றொருவர் அடக்கி ஆள்வதிலும் கருத்தாக இருக்கின்றார்கள். ஆகையினால்தான் கிருஷ்ண பக்தி இயக்கத்தினை உலகம் முழுவதும் பரப்புவது இன்றைய கட்டாய தேவையாகி இருக்கின்றது. மக்கள் சில நேரங்களில் ஒருவர் மீது மற்றொருவர் ஆத்திரமும் கெடு நோக்கமும் கொண்டிருந்தாலும் அவர்கள் கிருஷ்ண உணர்வு பெற்றிருப்பார்களேயானால் அவர்கள் போட்டியும் பொறாமையும் எதிர்ப்பும் எந்தவித கஷ்டமும் இன்றி விட்டு கொடுக்கப்படக்கூடும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மதர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இப்போ இங்க இந்திரனும் பிருத்து மகாராஜாவும் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். 99 அஸ்வமேத யாகங்களை செஞ்சு முடிச்சுட்டாரு பிருத்து மகாராஜா. ஆனா 100வது யாகம் செய்யப்பட வேண்டும். அப்ப என்ன பண்றாருன்னா, இந்திரன் பொறாமை கொண்டு தன்னுடைய பதவி எங்க பறி போயிடுமோன்னு பயந்து அந்த குதிரை திருடிட்டு போயிட்டார். அத்ரி முனிவர் அதை பார்த்து சொல்லிட்டார். பிருத்து மன்னருடைய மகனை அவனை கொல்லும்படி உத்தரவிட்டார் அத்ரி முனிவர். ஆனா இந்திரன் வந்து தேவேந்திரன்
தேவேந்திரனுக்காகத்தான் யாகமே செய்யப்படுது, தேவேந்திரனை திருப்திப்படுத்த. ஆனா அந்த தேவேந்திரனே நீ கொன்னுட்டீன்னா அப்புறம் என்ன நடக்கும், எதுக்காக இந்த யாகம் அப்படின்னு பிரம்மதேவர் அங்க வந்து பிருத்துவை நல்வழி காட்டுறார். சோ அவன் ஏன் இந்த பொறாமை கொள்றான்னா, நீ 100வது யாகம் பண்ணிட்ட அப்படின்னா என்ன ஆகும், அவனுடைய அவனுடைய பதவி பறி போயிரும். அதுக்காகத்தான் அவன் பயந்து அப்படி அந்த மாதிரி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ இந்த யாகம் பண்ணாட்டி என்ன, அதை விட்டுடு. ஏன்னா இந்த யாகம் பண்ணித்தான் உனக்கு வந்து மழை செல்வம் எல்லாம் கிடைக்கணும் கிடையாது. நீ ஏற்கனவே பகவானுடைய அம்சம், உனக்கு ஏற்கனவே எல்லா நற்குணங்களும் இருக்கு. இதை வச்சு நீ செய்ய போறிய காரியம், கிடைக்கக்கூடிய காரியம் எதுவும் கிடையாது. அதனால இந்திரனுடைய பொறாமையை தூண்டாம இதோட கைவிட்டுரு அப்படின்னு பிரம்மதேவர் சொல்லும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறார். ஏன்னா தன்னை விட மூக்த பக்தர்கள் சொல்லும் போது கண்டிப்பா அதை கடைபிடிக்கணும். சோ பிருத்து மகாராஜா அந்த யாகத்தை கைவிட்டு மறுபடியும் இந்திரனோட சமாதானம் ஆயிடுறாரு. இப்போ இந்திரன் கூடவே இருக்கார். சோ இந்திரனை வந்து மன்னித்து அவர் வந்து ஆலிங்கனம் பண்ணிட்டார். அதனால இங்க இந்திரனும் வந்து தன்னுடைய தவறை உணர்ந்து, ஏன்னா எல்லாருக்குமே கில்ட்டி ஃபீலிங் இருக்கும், தவறு செய்யும் போது ஒரு குற்ற உணர்வு இருக்கும். சோ அந்த குற்ற உணர்வை அவர் அனுபவிக்கிறார். ஒருவன் மன்னிக்கும் போது அது பல மடங்கா இருக்கும். தவறு செய்து அவங்க எதிர்த்துட்டா கூட தெரியாது, அவங்க அவங்க மன்னிச்சு ஆலிங்கனம் பண்ணும்போது இன்னும் அதிகமா ஃபீல் பண்றாரு இந்திரன், நாம தப்பு செஞ்சுட்டோமேன்னு. ஏன்னா இந்த ஜட உலகுல முக்குணங்களோட பாதிப்பு ஈவன் பிரம்மா சிவனுக்கு கூட இருக்குது அப்படின்னா அற்ப மனிதர்களை என்ன சொல்ல. அப்ப இந்திரனுக்கு கூட அந்த கோபம் ஆத்திரம் எல்லாம் இருந்தது, பிருத்து மகாராஜாக்கும் இருந்தது. ஆனா இப்போ ஒரு வைஷ்ணவத்தன்மையினால் அவர்கள் 2 பேருமே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அதை மன்னித்து மறந்து அவர்கள் நண்பர்களா இருக்கிறாங்க. சோ வைஷ்ணவர்கள் அப்படின்னா ஒருவருக்கு ஒருவர் பொறாமை கொள்ளாமல், ஒருவரை ஒருவர் தூற்றிக் கொள்ளாமல் அவர்களை மன்னித்து மறப்பது அவசியம். இல்லைன்னா அதுலயே நம்ம கான்சென்ட்ரேஷன் போயிடும். நம்ம எதுக்காக நாம வந்தோம், இங்க கிருஷ்ண பக்திக்கு எதுக்காக வந்தோம், நம்ம பக்தி பண்றதுக்காக 24 மணி நேரமும் பகவானுடைய சிந்தனையில இருக்கிறது தான் நம்மளுடைய ஒரே நோக்கமா இருக்கணுமே தவிர, இடையில இந்த பிரச்சனைகள் வரும்போது மாயா நம்மளை சோதிக்கிறான். அதனால அதை பற்றி நம்ம கவனத்தை சிதற விடாமல் ஏகேக குருநந்தன அந்த புத்தியை ஒரு நிலையா வைத்து நாம தொடர்ந்து பக்தி பண்ணணும். ஏன்னா நம்ம இருக்கிறதோ ஜட உலகத்துல ஒவ்வொரு அடியும் ஆபத்து. சோ அதுல வந்து மாயா நம்மளை எப்படியெல்லாம் திசை திருப்பலாம் பகவான்கிட்ட இருந்துன்னு அவங்க கண்டிப்பா முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணினா மட்டும்தான் கிருஷ்ண பக்தியில நம்ம ஜெயிக்க முடியும். அடுத்த ஸ்லோகம் 19. பகவானத விஸ்வாத்மா பிருத்து நோபஸ் ஹிருதார் கணஹ சமுஜ்ஜியானயா பக்தியா கிரஹீத சரணாம்புஜஹ. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. யார் படிக்கிறாங்க? நான் படிக்கிறேன். மொழிபெயர்த்து. தன் மீது கருணை கொண்ட முழுமுது கடவுளின் திருவடி தாமரைகளை பிருது மன்னர் முழு நிறைவுடன் வணங்கினார். பகவான் திருவடி தாமரைகளை இவ்வாறு வணங்கி கொண்டிருக்கும் பொழுதே அவர் பக்தி தொண்டில் தன்னை இழந்த மகிழ்ச்சியினை அதிகரித்து கொண்டார். பொருளுரை. பல்வேறு வகையான பாவங்கள் ஒரு பக்தனது உடலில் தோன்றும் பொழுது அவனது பக்தி தொண்டு முழுமை பெற்றது என்று அறியப்படுகிறது. பல்வேறு விதமான உன்னத பாவங்கள் இருக்கின்றன. அவை அழுவது, சிரிப்பது, வேர்ப்பது, கீழே விழுவது, பைத்தியம் போல் அரட்டுவது என்பனவாம். இவ்வறிகுறிகள் எல்லாம் ஒரு பக்தன் உடல் மீது சில நேரங்களில் தோன்றுவதுண்டு. அவை அஷ்ட சாத்விக விகாரா, அதாவது 8 வகையான உன்னதமான மாற்றங்களாகும். இவைகள் போலியாக நடித்து காட்டக்கூடியவன் அல்ல. ஆனால் ஒரு பக்தன் உண்மையில் நிறைவு பெற்றவனாகும் போது இந்த அடையாளங்கள் அவன் உடல் தோன்றுகின்றன. பகவான் பக்தவத்சல என்று அழைக்கப்படுகிறான். அதாவது தன் உண்மையான பக்தரின் பால் அன்பு கூடையவர் என்பதை குறிப்பது. ஆகையினால் தான் பகவானுக்கும் பக்தனுக்கும் இடையே உள்ள உன்னதமான பாவங்களானது இவ்வுலகில் நடைபெறுகின்ற சாதாரண செயல்கள் போன்றவை அன்று. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இப்போ ஒரு பக்தன் உடல்ல பக்தியில பிரேமை நிலை அடையறப்போ மிக உயர்ந்த நிலையில அவங்க தானா அழுவாங்க, சிரிப்பாங்க, நடனம் ஆடுவாங்க, தனிமையில் இருப்பாங்க, வேர்க்கும், அவங்க உடல்ல வேர்ப்பது நடக்கும், கீழே விழுவாங்க, மயிர் குத்திட்டு நிற்கும், பைத்தியம் போல அரற்றுவது,
இது எல்லாமே நடக்கும். இது வந்து பக்தி ரசாமிரத சிந்துல ரூப கோஸ்வாமி அஷ்ட சாத்விக விகார அப்படின்னு 8 விதமான உன்னதமான மாற்றங்கள் இதெல்லாம் நடக்கும்னு சொல்றார். இதெல்லாம் போலியானது கிடையாது. ஏன்னா ஒரு பக்தன் தனது புறநிலையை மறந்து இந்த ஆடுவது, சிரிப்பது, வேர்ப்பது, கீழே ஒழுகிறது, வைத்தியம் போல நடந்துக்கிறது, இதெல்லாம் ஒரு பக்தன் பண்ணுவான். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கூட அவர் மிக உன்னதமான நிலையில எப்பவுமே அடிக்கடி போயிடுவார். அவருடைய கைகள் கால்கள் எல்லாம் அப்படியே நீண்டு கிடக்கும், பாம்பு மாதிரி நீண்டு கிடக்குமா. அதை பார்த்தாலே பயந்துக்குவாங்க, என்னது இவர் இப்படி இருக்கார், மனுஷனா இல்ல என்ன அப்படின்னு சொல்லி. திடீர்னு மயங்கி விழுந்துருவார். அப்படித்தான் அவர் வந்து ஸ்ரீதாம் பூரியில அவர் வந்து பகவான் ஜெகநாதர், சுபத்ரமயி, பலதேவர் அவங்கள பார்த்து அப்படியே கண்கள்ல கண்ணீர் வர ஆடினாரு, பாடினாரு, அப்படியே 10 அடிக்கு குதிக்கிறார். அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியில குதிச்சு 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 கடைசியில டயர்டாய் மயங்கி விழுந்துடுறார். அப்பதான் சோமபௌம பட்டாச்சாரியார் வர்றார். அங்கெல்லாம் ஒரே கூட்டம், எல்லாம் சுத்தி நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவர் வரும்போது ஒரு படையே பின்னாண்ட வரும். ஏன்னா அவர் தான் கவர்மெண்ட்ல உயர்ந்த பொசிஷன்ல இருக்காரு, மிகப்பெரிய அந்தனர், நிறைய சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சு. ஆனா பக்தருங்கிறது நிலைக்கு ஒன்றும் வரல, உயர்ந்த பக்தர் நிலைக்கு வரல. எல்லா சாஸ்திரங்களும் அவருக்கு ஃபிங்கர் டிப்ல இருக்கும், எல்லா சாஸ்திரங்க. அவர் வந்து குருவோடைய அவதாரம், வியாழன் பகவானுடைய அவதாரம் அவர். அப்ப சைத்தன்ய மகாபிரபு பார்த்துட்டு அவரோட தேஜஸ் ரொம்ப, இப்படி ஒரு தேஜஸ் உள்ள மனிதர் இவர் ஒண்ணு எல்லாரும் நினைக்கிறாங்க இவர் இறந்து போயிட்டாரோ அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, ஒரு பஞ்சு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு, காட்டன். அந்த பஞ்சை வந்து மூக்குல வைப்பார், அது வந்து பஞ்சு அசையும். ஓ இவருக்கு உயிர் இருக்கு, இவரை பார்த்தா சாதாரண மனிதர் போல தெரியல, ரொம்ப தேஜஸோட இருக்கார், எதற்கும் நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் தூக்கிட்டு வர சொல்றார். அப்போ சோமபௌம பட்டாச்சாரியார் வீட்டுக்கு கொண்டு போறாங்க. அப்போ அவர் கொஞ்சம் மூர்ச்சை தெளியட்டும்னு பாக்குறாங்க, தண்ணியெல்லாம் தெளிக்கிறாங்க, ஒண்ணும் முடியல. ஆனா சைத்தன்ய மகாபிரபுவை தேடி வந்த அத்வைத பிரபு அவங்க எல்லாம் வந்து ரொம்ப, ஹரிதாஸ் தாக்கூர் இவங்க எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. அப்போ கோயில்ல வந்து ஒரு கூட்டம் இருந்தது அப்படின்னு கேள்விப்படுறப்போ, அப்ப இவர் அங்கதான் போயிருப்பாருன்னு கோயில்ல போய் கேட்டப்போ, இந்த மாதிரி ஒருத்தர் வந்தாரு, மயங்கி கிடந்தாரு, அப்போ சோமபௌம பட்டாச்சாரிய வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க அவரை அப்படின்னு சொல்லும்போது, அங்க போய் பாக்குறாங்க. இவங்க எல்லாம் அவரை தெளிவிக்கிறதுக்காக, அவர் மயக்கத்துல இருந்து தெளியறதுக்காக என்னென்னமோ பண்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, நீங்க இப்படியெல்லாம் தெளிய வைக்க முடியாது, ஹரே கிருஷ்ண நாமம் கீர்த்தனம் பண்ணுங்க அப்படின்னு. அப்ப ஹரே கிருஷ்ண நாமத்தை கீர்த்தனம் பண்றாங்க. அப்ப பகவான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை முழிக்கிறார். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்குள்ள நிறைய உரையாடல் நடக்குது. அப்புறம் அவர் வந்து சாக்ஷாத் பகவான் அப்படிங்கிறத தன்னுடைய மைத்துனன் மூலமாக உணர்றாரு. இப்படி பல லீலைகள் அப்போ நடக்குது. இதெல்லாம் நம்ம சைத்தன்ய சரிதாமிர்தம் படிக்கிறப்ப இந்த ரொம்ப அழகான லீலைகள், பாகவதம் படிச்சு முடிச்சு அதுக்கு வருவோம் நாம். சோ அப்ப பார்க்கலாம். இப்போ பதம் 20. பிரஸ்தான விமுகோ பியேனம் அனுகிரக விளம்பிதः பஷ்யன் பத்ம பலாஷாதோ சாஷோ ந பிரதஸ்தே சுக்ருத் சதாம். ஹரே கிருஷ்ண மாதிரி நான் படிக்கிறேன். கடைங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பொருளையோ தெய்வத்திராசா பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபாதைக்கு ஜெய். பகவான் செல்வதற்கு தயாராக இருந்தும் பிருது மன்னரின் செயலினால் அவர் மீது கொண்டிருந்த நாட்டத்தினால் அவர் புறப்படவில்லை. மகாராஜா பிருதுவின் நடத்தையினை தனது செந்தாமரை விழிகளினால் கண்டு அவர் சற்று தாமதித்தார். காரணம், அவர் எப்பொழுதும் பக்தர்களின் நலன் விரும்புவோர் ஆவார். பொருளுரை. ஸ்ரீகிருத் சதாம் என்கின்ற வார்த்தைகள் இங்கே மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றன. முழுமுதற் கடவுளானவர் எப்போதும் தன் பக்தரின் பக்கமே இருந்து கொண்டு எப்போதும் அவனது தன்னை பற்றியே சிந்தித்துக் கொண்டும் இருக்கின்றார். இது ஒன்றும் ஒரு வஞ்சனை என்று பகவத்கீதை குறிப்பிடப்பட்டிருக்கின்றபடி பகவான் எல்லோருக்கும் பொதுவானவரே. சமூகம் சர்வ பூதேவி. குறிப்பாக தனக்கு தொண்டு செய்யும் பக்தன் மீது அவர் அதிகம் நாட்டம் கொள்கிறார். புரிதோர் இடத்தில் பகவான் கூறுகிறார், எப்போதும் எனது பக்தன் என் மனதில் இருக்கின்றார், அதுபோல் எப்போதும் என் பக்தனது மனதில் நானும் வீற்றிருக்கின்றேன். முழுமுதற் கடவுள் தன் பக்தன் மீது அதிகம் நாட்டம் கொண்டிருப்பது இயற்கைக்கு மாறானதும் அன்று, ஓர வஞ்சனையும் அன்று.
உதாரணமாக, ஒரு தந்தைக்கு பல குழந்தைகள் இருந்தாலும் குறிப்பாக தன்னிடம் அதிகம் சேரும் குழந்தை மீது அவனும் அதிக பாசம் வைத்திருப்பான். இது பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ளது. பகவத்கீதை 10.10. தேஷாம் சதத சுத்தானாம் பஜதாம் பூரி பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏன மாம் உபயந்திதே. எப்போதும் முழுமுதற் கடவுளினிடத்தை அன்பு தொண்டு அவருக்கு பக்தி தொண்டு செய்பவர்கள் எல்லோர் மனங்களிலும் பரமாத்மாவாக வீற்றிருக்கும் முழுமுதற் கடவுளிடம் நேரடியாக தொடர்பு கொள்கின்றனர். பக்தனை விட்டு பகவான் தெரிந்து கொள்வதில்லை பக்தனை விட்டு பகவான் நெடுந்தொலைவில் இல்லை. அவர் எப்பொழுதும் எல்லோர் மனங்களிலும் இருக்கின்றார். பக்தன் ஒருவனே அவர் இருப்பினை உணர்கின்றான். அதனால் அவன் அவரிடம் நேரடியாக இணைக்கப்படுகின்றான். ஒவ்வொரு கணமும் பகவானின் கட்டளைகளை பெற்றுக்கொண்டும் இருக்கின்றார். ஆகையினால் பக்தனாய் இருப்பவன் எவ்வித தவறுக்கும் ஆளாவது இல்லை. பகவானுக்கும் தன் உண்மையான பக்தரிடத்து எவ்வித வஞ்சனையும் இல்லை. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ இங்க வந்து பகவான் பிருத்து மன்னரிடம் இருந்து பிரிந்து செல்ல அவருக்கு நாட்டம் இல்லை. அதனால கொஞ்சம் தாமதிக்கிறார். ஏன்னா பகவான் என்றும் பக்தனை விட்டு பிரிவதில்லை, பக்தன் பகவானை விட்டு என்றும் பிரிவது இல்லை. சோ 9வது காண்டத்துல பாகவதத்துல சாதவோ ஹிருதயம் மக்கியம் சாதுனாம் ஹிருதயம் து அகம் அப்படின்றார். 2வது லைன்ல மத் அந்யத்தே ஜானந்தி நாகம் தேப்பியோ மனாகபி. தூய பக்தன் எப்பொழுதும் என் இதயத்தில் இருக்கிறான், நான் எப்போதும் தூய பக்தனின் இதயத்தில் இருக்கிறேன். எனது பக்தர்கள் என்னையன்றி வேறொதையும் அறியார்கள், நானும் அவர்களையன்றி வேறொன்றையும் அறியேன். சோ எப்பவுமே பக்தனுக்கு பகவானை பற்றியே நினைப்பு, வேறு எதுவுமே கிடையாது. அப்போ பகவான் யார்கிட்ட அதை அனுபவிக்கிறார்? நம்ம இதுக்கு ஒரு அழகான ஓமை சொல்லப்பட்டிருக்கு, அதை பார்த்திருப்போம். ஒரு புல்லாங்குழல், பகவான் வந்து புல்லாங்குழல்னா கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியம், அதில் வரும் இசையை அவர் அனுபவிப்பார். அப்ப அந்த புல்லாங்குழல் தான் பக்தர்கள். அது எங்கிருந்து வந்தது? பகவான்கிட்ட இருந்து தான் வந்தது. சோ அந்த ஏன்னா நம்மளாம் பார்ட் அண்ட் பார்சல், பகவானுடைய பார்ட் அண்ட் பார்சல். இந்த புல்லாங்குழல்ல இருந்து வருகின்ற அந்த இசை அது எப்படி வருது? பகவானுடைய வாயில இருந்து வர காற்றினால வருகின்றது. அது எதுக்குள்ள போய் வருது? பக்தர்களுக்குள்ள. அந்த பக்தி என்கின்ற விதை அவர்தான் கொடுக்கிறார். சோ அதை அவர் ஊதுவதன் மூலமாக, நமக்கு பக்திங்கிறத உள்ளத்துல எழுப்புறதன் மூலமா அந்த காற்று எப்படி வருது? புல்லாங்குழல் ஓசையாக அவரது காதுக்கு வருது, அதை அனுபவிக்கிறார். சோ நாமெல்லாம் பக்தர்களாக மாறும்போது, பகவானிடம் சரணடையும் போது நம்மை வந்து அவர் முழுதாக அனுபவிக்கிறார். இது யாருக்கு புரியல? மறுபடியும் கேட்கலாம். ரொம்ப இனிமையா இருக்குது. ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்குமே புரிஞ்சுதுங்களா? புரியுது மாதாஜி, புரியுது. ரொம்ப அழகா இந்த வர்ணனை ஈஸியா இருக்குது படிக்க. ஆமாங்க. நாம வந்து பக்தர்களான நாம் பகவானிடம் எவ்வளவு தூரம் சரணடைகிறோமோ அவ்வளவு தூரம் பகவான் நம்ம யூஸ் பண்ணி அவரே அனுபவிக்கிறார் நம்மள. ஏன்னா நாமெல்லாம் அனுபவிக்கப்படுபவர்கள், பகவான் அனுபவிப்பவர். சோ பகவான் அனுபவிக்கும் போது அதை நாமும் அனுபவிக்கிறோம். இப்போ ஒரு கார் இருக்குது, அந்த கார்ல வந்து டிரைவருங்கிற ஒரு சேவகன் இருக்கிறான் முதலாளிக்கு. அப்போ அந்த காரை டிரைவ் பண்ணும்போது அதுல போடுற ஏசிய அவனும் தான் அனுபவிப்பான். அதுல இருக்கிற நிழல், ஏசி, அந்த சுகம், அந்த சீட்டு எல்லாமே அவன் அனுபவிப்பான். முதலாளியும் அனுபவிக்கும். உதாரணம் பொருத்தமா சொல்றீங்க. ஹரே கிருஷ்ணா. எனக்கு உள்ள இருந்து பகவான் தான் எடுத்து கொடுக்கிறாரு. சோ அது போல இங்க வந்து ஒரு பக்தன் தானும் அனுபவிக்கிறான், பகவானும் அனுபவிக்கிறார். சோ 2 பேருமே ஒரே நிலையில இருக்கிறாங்க. சோ பகவானை விட்டு பக்தன் பிரிவதில்லை, பக்தனை விட்டு பகவான் பிரிவதில்லை. சோ இந்த மாதிரி இந்த வார்த்தைகள் பகவத்கீதையில வருது இல்லைங்க மாதாஜி? ஏதுங்க மாதாஜி? இப்ப நீங்க சொல்ற வார்த்தை பகவானை விட்டு. ஆமாங்க, பகவத்கீதையில வரும். ஆமா, இங்கேயும் வருது. சோ பிருத்து மன்னர் வந்து இங்க பிருத்து மன்னர் மிகவும் தூய பக்தராக இருந்ததுனால பகவானுக்கு அவரை விட்டு பிரிய மனசே கிடையாது. சோ பகவத்கீதையில சொல்றார், சமூகம் சர்வபூதேசு நமே துவேஸ்யோ அஸ்தின பிரிய ஏ பஜந்தி து மாம் பக்தியா மை தே தேஷு சாப்பியகம் அப்படிங்கிறார்.
எல்லோரும் எனக்கு சமமானவர்கள், ஆனால் எனது பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன். அப்போ என் பக்தன் மனதில் நான் வீற்றிருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப முழுமுதற் கடவுள் தன் பக்தன் மீது அதிகம் நாட்டம் கொண்டிருப்பது இயற்கைக்கு மாறானது கிடையாது, ஓரவஞ்சனையும் கிடையாது. இப்போ பக்தர் அல்லாதவர்கள் மனதுல பரமாத்மாவா இருக்கிறார். ஆனா அந்த பக்தன் அல்லாதவன் பகவானை மறுக்கும் போது அவர் பெருசா அத ரெசிப்ரோகேட் பண்றது கிடையாது, சாட்சியாக மட்டும்தான் இருக்கார். ஒரு பக்தனுக்கு அவர் எல்லாமாகவும் இருக்கிறார். ஏன்னா அவன் அடைக்கலம், பகவானையே முழுதுமாக அடைக்கலம் கொண்டிருக்கிறான். எதுக்குமே தன்னை டிபெண்ட் பண்றது இல்லை, நான் எனது அப்படிங்கிறது அவங்ககிட்ட கிடையாது, எல்லாமே பகவான் தான். அப்படிங்கிறப்போ அவர் எல்லாமாக அவன் சரணடையும் போது அவர் அதுக்கு பொறுப்பேத்துக்கிறார். இப்போ சிலதெல்லாம் நாமளே தூக்கி வச்சு நானே பாத்துக்கிறேன் அப்படின்னா, நம்ம அம்மா பாட்டு சண்டை போட்டுட்டு நீங்க ஒன்னும் ஹெல்ப் பண்ண வேண்டாம் நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கும்போது ஒரு 2 தடவை 3 தடவை அவங்க ட்ரை பண்ணுவாங்க நம்மளை திருத்தருக்கு. நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதம் படும்போது, சரி நீ பட்ட அனுபவி அப்பதான் உனக்கு தெரியும்னு விட்டுருவாங்க. அது போல சில நாமெல்லாம் இந்த ஜட உலகுல பகவானை விடுத்து அனுபவிக்க வந்திருக்கிறோம். சிலரெல்லாம் இல்ல முடியாது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா திருந்தி பகவானை அடைக்கலம் அடைகிறாங்க. ஆனா அடைக்கலமே அடையாம இன்னும் நானே பாத்துக்கிற திமிரில இருக்கிறவங்களுக்கு அந்த சுமையை அவரே சுமந்துக்க சொல்றாரு. இதுதான் நேச்சுரல், இயற்கை அதுதான். நம்ம ஜட உலகிலே பாக்குறோம். நாம பிடிவாதமா நான் இந்த பிசினஸ் பண்ணியே தீருவேன், உங்க தயவெல்லாம் எனக்கு வேண்டியது இல்லைன்னு சில குழந்தைகள்லாம் அப்பா விட்டுட்டு பிரிஞ்சு பண்ணும்போது பெரிய அனுபவம் இல்லாம பெரிய நட்டம் வரும். அப்புறம் பல இடங்கள்ல அடிபட்டு அப்புறம் திருந்தி அப்பாட்டையே சேர்ந்துருவாங்க. அது போல நாமெல்லாம் பல கஷ்டங்களை அனுபவிச்சு அப்புறம் பகவான்கிட்ட போறோம். அப்போ உதாரணமா ஒரு தந்தைக்கு பல குழந்தைகள் இருந்தாலும் தன்னிடம் அதிகம் சேரும் குழந்தை மீது அவன் அதிக பாசம் வைத்திருப்பான். இது பகவத்கீதையில 10.10 சதுர் ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. தேசாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புக்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்திதே. இப்ப பகவானுக்கு அன்பு தொண்டு புரியும் எல்லோர் மனங்களிலும் பரமாத்மாக விற்றிருக்கும் கடவுள் நேரடியாக அவர்களிடம் தொடர்பு கொண்டு அவங்களுக்கு புத்தியை தர்றார். சோ நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சாதாரணமா இருப்பாங்க, திடீர்னு பக்திக்கு வந்தோம்னா அவங்களுக்கு அவ்வளவு ஒரு மெமரி பவர், அவ்வளவு ஒரு அந்த சாதுரியம், புத்தி கூர்மை எல்லாம் தானா வந்துரும். எதனாலனா உள்ள இருக்கிற பகவான் அவங்களுக்கு ததாமி புக்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்திதே அப்படின்னு புக்தியை தர்றாரு. ஏன்னா பக்தனை விட்டு பகவான் நெடுந்துளைவில் இல்லை, எப்பொழுதும் எல்லோர் மனங்களிலும் அவர் இருக்கிறார். பக்தன் ஒருவனே அவர் இருப்பினை உணர்கிறான். ஒரு பக்தனுக்கு மட்டும்தான் நம்ம கண்ணால பார்க்க முடியாது, ஆனா உணர முடியும். இப்ப நிறைய பக்தர்கள் நாமெல்லாம் இருக்கிறோம், நம்மளுக்கெல்லாம் சில நினைச்ச காரியங்கள் நடக்கும், சில கேள்விகள் நாம உள்ளத்துல நிறைய இருக்கும், யார் மூலமாவது அன்னைக்கு பதில் கிடைக்கும். இந்த மாதிரி பல அற்புதங்களை நாம பார்த்திருக்கோம். நம்மளுக்கு துரோகம் செய்யறவங்களுக்கெல்லாம் பகவான் விட்டு வைக்க மாட்டாரு, அவங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுப்பாரு. இத கண்கூடா நாம பார்த்திருக்கிறோம். சோ ஒவ்வொரு கணமும் பகவானின் கட்டளைகளை பெற்றுக்கொண்டும் இருக்கிறான். ஆகையினால் பக்தனாய் இருப்பவன் எவ்வித தவறுக்கும் ஆளாவதில்லை. ஏன்னா அவன் கையில எடுத்துக்கிறது இல்ல, எதையும் தான் கையில் எடுத்து சரி பண்ணணும்னு அவன் நினைக்க மாட்டான். ஏன்னா எனக்கு எல்லாம் அவர் இருக்கார் பார்த்துப்பார் சொல்லி கேட்டிருக்கிறோம் இல்லையா. ஒரு பக்தர்கள் அவங்களா கையில எந்த முடிவும் எந்த ஒரு முயற்சி எடுக்க மாட்டாங்க, ஆனா கடமை செய்வாங்க, அவங்களோட வேலையை அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. எந்த களங்கமும் அவங்க மேல விழுந்ததுன்னா அது துடைக்கிறதுக்கு பகவான் இருக்கிறார். இவங்க போய் தனியா அதுக்கு முயற்சி பண்ணி அதை துடைக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. அப்போ உண்மையை புலப்படுத்துவார். ஏன்னா சில சமயங்கள் பக்தர்கள் அந்த நிலைக்கு வர்றது கூட அவங்களோட புகழை வெளிப்படுத்துறதுக்கு தான் சில சமயம் பகவான் என்ன பண்ணுவார்னா அந்த மாதிரி களங்கங்களை கொண்டு அப்புறம் அவங்கள வெளிச்சம் போட்டு காட்டுவார். இது நிறைய நான் அனுபவத்துல பார்த்திருக்கேன். அப்ப பகவானுக்கு தன் உண்மையான பக்தர்கள் எடுத்து எவ்வித ஓரவஞ்சனையும் கிடையாது. இதெல்லாம் நடக்குது அப்படின்னா இன்னும் நம்மளை வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்காக. சில சமயங்கள் பக்தர்களுக்கு புகழ் வர்றதுக்காக அவர் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவார். ஏன்னா ஒரு தவறு பெருசா ஒரு தவறு குற்றம் சாட்டப்படும் போது அங்கெல்லாம் பேசுவாங்க, கிசுன்னு பேசுவாங்க. அப்புறம் இப்படி இல்ல அப்படித்தான் அப்படிங்கிறப்ப அந்த பக்தனை அந்த இதுல வெளிச்சம் போட்டு காட்டுறாரு. அப்போ அந்த பக்தனுக்கு மேலும் புகழ் ஓங்கும்.
யாரெல்லாம் அது கருவியை யூஸ் பண்றாங்கன்னா, யாரெல்லாம் பொறாமையில இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் யூஸ் பண்ணிப்பாரு இதுக்கு, அவரோட திருவிளையாடலுக்கு. அடுத்தது ஸ்லோகம் 21. ச ஆதிராஜோ ரச்சிதாஞ்சலிர் ஹரிம் விலோகிதும் நாசகத் அஸ்ரு லோச்சனः ந கிஞ்சனோ ச வாச்ச ச பாஸ்ப விக்லபோ ஹிருதோ பகுக்யாமும் அதாத் அவஸ்திதः. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறீங்களா மொழிபெயர்ப்பு படிங்க. மொழிபெயர்ப்பு. ஆதி மன்னரான மகாராஜா பிறிது கண்களில் நீர் நிரம்ப குரல் நடுநடுங்க பகவானை கூர்ந்து பார்க்கவோ அல்லது அவரிடம் பேசவோ முடியாதிருந்தார். அவர் பகவானை தனது உள்ளத்தில் தழுவிக்கொண்டு கூப்பிய கரங்களுடன் அமைதியாக நின்று கொண்டிருந்தார். பொருளுரை. பிரம்ம சம்ஹிதையில் பகவான் கிருஷ்ணர் ஆதி புருஷ என்று அழைக்கப்பட்டிருப்பது போல் பகவானின் சத்தியாவேச அவதாரமான பிருது மன்னரும் ஆதிராஜா என்று அழைக்கப்படுகின்றார். அவர் மிகச் சிறந்த பக்தராகவும் தனது ஆட்சியில் விரும்பத்தகாதவைகளை வெற்றி கொண்ட மிகச் சிறந்த வீரராகவும் விளங்கினார். சொர்க்காதிபதி இந்திரனோடு சரிசமமாக போர் புரியும் ஆற்றல் பெற்றவர் அவர். தன் குடிமக்களை பாதுகாத்து எப்போதும் அவர்களை தமக்குரிய தொழில்களையும் இறைபக்தியிலும் ஈடுபடச் செய்தார். இயற்கை உத்பாவங்களில் இருந்து தன் குடிமக்களை காக்க இயலாத சூழ்நிலையில் அவர் அவர்களிடம் வரியாக ஒரு பைசா கூட வசூலித்ததில்லை. இறைபக்தி இல்லாத நிலையே வாழ்வில் மிகப்பெரிய இடுக்கண் ஆகும். அதுவே மிகப்பெரிய பாவமும் ஆகும். ஒரு அரசனோ அல்லது நிர்வாக தலைவனோ தனது குடிமக்களை முறைகேடான உடல் உறவு, மது குடித்தல், மாமிசம் உண்ணுதல் மற்றும் சூது போன்றவற்றில் ஈடுபட அனுமதி அளித்தான் என்றால் அதற்கு அவ்வரசனே பொறுப்பேற்க வேண்டும். மேலும் அக்குடிமக்களின் மீது அவன் தேவையற்ற வரி விதித்ததன் மூலம் அவர்கள் பாவச் செயல்கள் மீது வரும் பலன்களையும் அவனே அனுபவிக்க நேரிடும். இதுவே ஆட்சியாளர்கள் பின்பற்ற வேண்டிய விதிகளாகும். இவ்விதிமுறைகளை எல்லாம் மகாராஜா பிறிது ஓர் அரசன் என்ற முறையில் கடைபிடித்ததினால் அவர் இங்கே ஆதிராஜா என்று குறிப்பிடப்படுகிறார். பொறுப்பு வாய்ந்த மன்னரான பிறிது மகாராஜா போன்றவர்களோ முதல்நிலை பக்தராக ஆக முடியும். பிறிது மன்னரின் செயல்களை நாம் உற்று நோக்கினால் தூய பக்தி தொண்டில் உள்ளும் புறமும் தன்னை மறந்த மகிழ்ச்சியினை எவ்வாறு அவர் அடைந்தார் என்பது தெரியும். இன்று நாம் பம்பாயில் உள்ள செய்தி பத்திரிகைகளை புரட்டினால் அரசு மதுவிலக்கு சட்டத்தை திரும்ப பெறப் போகின்றது என்பது தெரிய வரும். காந்திஜியின் ஒத்துழையாமை இயக்க காலத்திலிருந்து பம்பாய் தன் குடிமக்களை குடிக்க விடாது இத்தனை நாள் சுத்தமாகத்தான் இருந்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக குடிமக்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக கள்ளச்சாராயம் போன்றவற்றை வெளிப்படையாக கடைகளில் இன்றி பொது கழிப்பிடம் போன்ற மோசமான இடங்களில் இருந்தும் மிகவும் அதிகமாக பெற்று வருகின்றனர். இக்கள்ளச்சாராய வியாபாரத்தினை தடுக்க இயலாத அரசாங்கம் மக்கள் பொது கழிப்பிடங்களில் இருந்து அதனை பெறுவதற்கு பதிலாக தானே மலிவு விலையில் சாராயம் தயாரித்து பொதுமக்களுக்கு நேரடியாக வழங்கப் போகிறது. மக்களின் மனதை இப்பாவச் செயல்களில் செல்லாது தடுப்பதில் தோற்றுப்போன அரசாங்கம் அவற்றின் மூலம் வரும் வரியினை இழந்து தனது கருவூலம் வறண்டு போய் விடாது தடுப்பதற்காக சாராயத்தின் பின்னே அலையும் குடிமக்களுக்காக தானே சாராயம் தயாரிக்க முன்வந்திருக்கிறது. இதுபோன்ற அரசாங்கம் இப்பாவ வாழ்க்கையிலிருந்து வரும் பலன்களான யுத்தம், கொள்ளை நோய், பஞ்சம், நில அதிர்ச்சி போன்ற இன்னும் பிற துன்பங்களிலிருந்து மீள முடியாது. இயற்கையின் விதி அப்படித்தான் இருக்கிறது. எப்போதெல்லாம் நாம் இறைவனின் சட்டத்தை மீறுகின்றோமோ அவை பகவத்கீதையின் தர்மஸ்ய கிளானி, இயற்கை அல்லது இறைவனின் சட்டத்தினை மீறுதல். அப்போது உடனடியாக கிடைக்கும் மிகப்பெரிய தண்டனையை யுத்தம் போன்றவை ஆகும். சமீப காலத்தில் இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தினை நாம் பார்த்தோம். 14 நாட்களுக்குள் ஏகப்பட்ட உயிர் சேதமும் பொருட்சேதமும் ஏற்பட்டு உலகம் முழுவதுமே துன்பத்தில் ஆழ்ந்தது. இதைத்தான் பாவத்தின் பலன்கள் என்று சொல்வது. கிருஷ்ண பக்தி இயக்கமானது மக்களை தூய்மையாகவும் சரியாகவும் வைத்திருப்பதற்கானது. கிருஷ்ண உணர்வினை வளர்ப்பதன் மூலம் நாம் பாகவதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றபடி நஷ்ட பிரயேஷி அபத்ரோஷி, ஓரளவு தூய்மையானவர்களாக மாறினால் கூட மக்களை வருந்தும் பேராசை, நோய் நொடி, பௌதிக பிணிகள் போன்றவை குறையும். ஸ்ரீமத் பாகவதம் மற்றும் கிருஷ்ண உணர்வு செய்திகளை பரப்புவதன் மூலமே இது எளிதில் சாத்தியமாக கூடியது ஆகும். மிக பெரிய தொழில் நிறுவனங்களும் வணிக நிறுவனங்களும் தேச பாதுகாப்பு நிதி என்ற பெயரில் ஆயிரக்கணக்கான ரூபாய்களை குண்டுகளும் தோட்டாக்களும் செய்வதற்கு வாரி வழங்குகின்றன.
ஆனால் கிருஷ்ண பக்தி இயக்கத்திற்கு கொஞ்சம் தாராளமாக நிதி உதவி செய்யுங்கள் என்று அவர்களிடம் கேட்டால் மறுக்கின்றனர். இச்சூழ்நிலைகளினாலேயே யுத்தங்கள் போன்றவை முறை தவறாது ஏற்பட்டு இவ்வுலகம் அவதியுறுகிறது. இவைகள் எல்லாம் கிருஷ்ண உணர்வு இல்லாததனால் ஏற்படும் விளைவுகளே ஆகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மதுஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ இது படிக்கும் போதே எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பிருத்து மகாராஜா பகவானை கூர்ந்து பார்க்கவோ அவரிடம் பேசவோ முடியாம நான் தழுதழுத்து கூப்பிய கரங்களோட அமைதியா நிக்கிறார். இப்போ அவரது உன்னதமான குணங்கள்னால அவர் ஆதி புருஷ, எப்படி பகவான் ஆதி புருஷ அப்படின்னு குறிப்பிடப்படுகிறார் பிரம்ம சம்ஹிதையில. ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சித்தானந்த விக்கிரக அநாதிர் ஆதிர் கோவிந்த ஆதிர் கோவிந்த சர்வ காரண காரணம் சிந்தாமணி பிரகர சத்மசு கல்ப விரக்ஷோ லக்ஷா விரதேஷு சுரபிரபிபாலயந்தம் லக்ஷ்மி சகஸ்ர சம்பிரம சேவியமானாம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. இந்த ஆதி புருஷம் தமகம் பஜாமி அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டாண்ட்ஸா ஒவ்வொரு அந்த வரி இதுலயும் வரும். 4 வரியில ஆதிபுருஷம் தமகம் பஜாமி, ஆதிபுருஷம் தமகம் பஜாமி ஒவ்வொன்றிலே குறிப்பிடுறார். இப்ப பகவான் தான் ஆதி புருஷர் அப்படிங்கிறத அவர் எப்படி வலியுறுத்துகிறார். அது போல இங்க ஆதி ராஜா அப்படின்னு பிருத்து மகாராஜா அழைக்கப்படுகிறார். ராஜாலேயே நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இவர் ஏன் ஆதி ராஜா அப்படின்னா இவர் பகவானுடைய அம்சம், சக்தி ஆவேச அவதாரம். சோ ராஜா அப்படின்னா அவங்க வெறும் ராஜாவா மட்டும் கிடையாது, அவர் யோகிகளாகவும் இருக்கிறாங்க. கற்றறிந்த வேதங்களை எல்லாம் கற்றறிந்து மக்களை எவ்வாறு ஆட்சி செய்வது அப்படிங்கிறதுல ஒரு சிறு தவறு கூட அவங்க இழைக்கிறது கிடையாது. ஏன்னா மக்களை ஆட்சி செய்யும் போது செய்யப்படும் தவறுகளால், இப்போ ஒரு ராஜா தவறு செய்தான் என்றால் அதனால மக்கள் பாதிக்கப்படுறாங்க. சோ மக்களும் பாவ வழியில ஈடுபடுவாங்க. யதா ராஜா ததா பிரஜா, மன்னன் எவ்வளியோ மக்கள் அவளியே. அப்ப மக்கள் பாவச் செயல்ல ஈடுபடும் போது அந்த பாவத்தின் பங்குல 6ல் 1 பங்கு ராஜாக்கு போய் சேரும். ஆனா ராஜா பாவம் செய்யும் போது அவன் செய்கின்ற புண்ணியத்துல 6ல் 1 பங்கு பொதுமக்களுக்கு போய் சேரும். 2 விதத்திலயும் அவனுக்கு நட்டம். சோ அவருடைய முக்கியமான கடமை என்னன்னா மக்களை இறை பக்தியில் ஈடுபட செய்ய வேண்டும். இன்னைக்கு எப்படி இருக்குது பாருங்க அரசாங்கம். அரசாங்கத்துல உயர்நிலையில இருக்கிறவங்க ஏதாவது பக்தியில ஈடுபடுத்துற அளவுக்கா நம்மள பண்ணிருக்காங்க? எங்க பாரு சாராய கடை, எங்க பாரு மது மாமிசம் சூது, இந்த மாதிரி எல்லா பக்கம் தலைவிரித்தாடுகிறது. ஏன்னா இன்னைக்கு கவர்மெண்ட் அப்படிதான் இருக்காங்க. சாராய ஃபேக்டரிய ஒரு தலைவனே வச்சுக்கிறான். அது எதிர்த்தரப்பு தலைவனும் சரி, எதிர்கட்சியும் சரி, இவனும் சரி, அதுல எல்லாம் ஒற்றுமையா இருப்பாங்க. ஆனா மக்கள் நினைச்சுக்கிறாங்க இவங்க 2 பேருக்கு ரொம்ப வேற்றுமை இருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டி போடுறாங்க, பொறாமப்படுறாங்க, ஓட்டு அவனுக்கு போடணும் இவனுக்கு போடணும்னு 2 பக்கமுமே நாம மாறி மாறி போட்டாலுமே நம்மளுக்கு ஆட்சி இப்படிதான் வரும். சாராய கடை தற்கரவன் தான் வருவான். ஏன்னா 2 பேரும் அதுல அன்கோ போட்டுட்டு மறைமுகமாக திரைக்கு பின்னாடி நிறைய வேலையில ஈடுபட்டு இருப்பாங்க. என்னோட சாராய கடை நீ மூடாத, நான் உன்னோட சாராய கடையை மூட மாட்டேன் அப்படின்னு 2 பேரும் டீலிங் பண்ணி முதலே டீல் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ ஏமாற்றப்படுவது மக்கள், ஏமாறுவது மக்கள். சோ இது இப்ப நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் யாருக்கு ஓட்டு போடுறோம் அப்படிங்கறதுல. 5,000 கொடுத்து எல்லாத்தையும் அன்கோ போட்டிருக்காங்க இப்போ. ஆமா மாதாஜி, அதான் ஜனங்க சொல்றாங்க மாதாஜி நாங்க மறுபடியும் அவங்களுக்கு தான் போடுவோன்ட்டு. நான் சொன்னேன் உங்களை போல இருக்கிறவங்க எல்லாம் அப்படி இருக்கிறனால தான் நாங்களாம் ஏமாற்றப்படும், எங்களுக்கு தான் அதிகமா வரி போடுறாங்க அப்படின்னு. ஆமாங்க, முட்டாள்கள் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க நல்லா அனுபவிக்க முடியும். நாமெல்லாம் பக்தி கொடுத்து நாமெல்லாம் புத்திசாலி ஆயிட்டோம்னா அவங்களுக்கு ஓட்டு கிடைக்காது. அவங்களுக்கு அது தெரியும். அதனாலதான் பக்தியை பரப்ப மாட்டேங்கிறாங்க. மக்களை முட்டாளாவே வச்சுட்டு அவங்க முதுகுல ஏறி இவங்க நடனம் ஆடிட்டு இருக்காங்க. பக்தின்னு ஒண்ணு கொடுத்துட்டோன்னா இவங்க எல்லாம் வரவே மாட்டாங்க ஆட்சிக்கு. ஆனா பொதுமக்கள் அவங்களா விழிப்புணர்வு பெற்று இந்த பாகவதம் பகவத்கீதையெல்லாம் படிக்கும்போது என்ன ஆகுது, நஷ்டப்பிராயேசு அபத்ரேஷு. இப்போ பள்ளிகள்ல எல்லாம் பகவத்கீதை கொண்டு வந்தா மக்கள் எல்லாம் தானாகவே பகவானோட இருப்பிடத்துக்கு போயிருவாங்க. ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இன்னைக்கெல்லாம் கம்யூனிகேஷன் அவ்வளவு தாராளமா இருக்கு. டிவியில கண்ட நாடகங்கள் போடுறதுக்கு பொதுவா அழகா நாம
பகவத்கீதை பாகவதம் எல்லாம் ஒரு பாருங்க. இப்ப கூட நான் உங்களுக்கு காலையில எல்லாருக்கும் போஸ்ட் பண்ணிருக்கேன் குரூப்ல. ஆமா, ஒரு ஹரிதாஸ் இது தாக்கூரோட வந்திருக்குங்க. நாடகம். ஹரிதாஸ் அவருடைய இது இன்னும் நான் பார்க்கல, நாடகம். ஹெட்டிங் ம். மட்டும் பார்த்தேன். ஆமா, இது வந்து இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு போட்டு காட்டினா இல்ல பெரியவங்களுக்கு வீட்டுல போட்டு காட்டினா நம்மளே பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த உணர்வு வரும். கண்டிப்பா உணர்வு இல்லாத பக்தி இல்லாதவனுக்கு கூட அந்த உணர்வு வரும். ஓ, இதுல ஏதோ கொஞ்சம் இருக்கு. அப்படியே வந்து பல நாட்கள் ஒவ்வொரு நாடகங்களா போடும்போது என்ன ஆகும்னா மக்கள் மக்கள் வந்து பக்தியில கண்டிப்பா ஒரு 5, 10, 15 அப்படின்னு கூடிட்டே வரும் அவங்களோட சதவீதம். எறும்பூற கல்லும் தேயும். இப்ப உன்னை பத்தி பேசும்போது நாம அதுவாகவே ஆகிறோம். இதுக்கு நாம வந்து இந்திரகோபம் அப்படிங்கிற பூச்சியோட கதை படிப்போம் இல்லைங்களா? யாருக்கு ஞாபகம் இருக்கு? என்ன அந்த கதைங்க மாதாஜி? வண்டோட கதை. ஒரு குளவி மாதிரி ஒரு வண்டு, இந்திரகோபம்னு பேர் அதுக்கு. அது தன்னுடைய கூட்டுல ஒரு புழுவை எடுத்துட்டு வந்து கூட்டுக்குள்ள போட்டு அதை கொட்டும் போது அந்த புழுவுக்கு, அந்த பூச்சிக்கோ புழுவுக்கோ உயிர் போற வழி அளவு துடிச்சு துடிச்சு வலி ரொம்ப அனுபவிக்கும் வேதனைய. அப்ப என்ன பண்ணும், அந்த பூச்சியே நினைச்சிட்டு இருக்கும் மறுபடியும் எப்ப வரப்போகுதோ, அது எப்ப கொட்ட போகுதோ, நம்மளுக்கு இவ்ளோ வலி வலிக்குதே அப்படின்னு மரண வேதனையில இருக்கும். அப்ப அடுத்தது வந்து மறுபடியும் கொட்டிட்டு அது விளையாட்டா மறுபடியும் வெளியில பறந்து போயிரும். அப்ப என்ன ஆகுனா அந்த பூச்சி அல்லது புழு அதுவாவே மாறிடும், அந்த வண்டாவே மாறிடும். மறுபடியும் அது என்ன பண்ணுனா இன்னொரு புழுவையோ பூச்சியோ கொண்டு வந்து கூட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அது கொட்டும். இது வந்து சயின்டிபிக்கா ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. அவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு, சயின்டிஸ்டுக்கே ஆச்சரியமா இருக்கு, இப்படியெல்லாம் நடக்குமான்னு. அப்ப யார் ஒருவர் எதை பற்றி நினைக்கிறார்களோ, பார்க்கிறார்களோ, பேசுகிறார்களோ அதுவாகவே ஆகிறார்கள். இப்ப நீங்க ஒரு ஒரு எதிரி பத்தி பேசிட்டே இருக்கீங்க, அவன் இப்படி பண்ணுனா, இவன் அப்படி பண்ணுனா. சோ உங்களோட கான்சியஸ் எங்க இருக்கு? அவங்கிட்ட போயிருது, அதுலயே இருக்கும். ஆனா நம்ம இப்ப கிருஷ்ணா பத்தி பேசுறோம். இப்ப நாம முதல்ல வந்த நிலை அதுவாகவே மாறிடுறோம், கிருஷ்ண உணர்வாகவே மாறிடுறோம். நாம வந்த நிலைமை எப்படி இருக்கு? படிப்படியாக நாம பேசுவதன் மூலமா இப்ப இருக்கிற நிலையும் நீங்க முதல்ல இருந்த நிலையும் ஒப்பிட்டு பாருங்க. முதல்ல கிளாஸ்க்கு வர்றது ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஒரு வாரத்துல ஒரு நாள். அப்புறம் முதல்ல எப்படி பண்ணுவாங்க, ஒரு 10 நாளைக்கு ஒரு நாள், அப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள், அப்புறம் 4 நாளைக்கு ஒரு நாள் வருவாங்க, அப்புறம் 2 நாளைக்கு ஒருக்கா வந்தவங்க இப்ப தொடர்ந்து வர்றோம். ஏன்னா கிருஷ்ண உணர்வு நம்மை ஆட்கொண்டு விட்டது. அப்ப நல்லவர்களோட சேரும்போது நல்ல எண்ணங்கள் வளர்ந்துட்டே இருக்கும். தீயவர்களோட சேரும்போது தீய எண்ணங்கள், நாருடன் சேர்ந்து பூவுடன் சேர்ந்து நாரும் மனம் பெறுவது போல. இப்ப அதுக்குதான் பக்தர் சங்கம் வேணுங்கிறது. சோ இப்படி பிருத்து மகாராஜா வந்து எப்படி ராஜா நன்றாக இருக்கிறாரோ அது போல பொதுமக்களும் அங்க நல்லா இருப்பாங்க. ஏன்னா ராஜாவே கடைபிடிக்கிறாரு ஏகாதசி விரதத்தெல்லாம். பசுமாடு நாய் போன்றது கூட அன்னைக்கு ஜனக மகாராஜாவோட நாட்டுல விரதங்களை கடைபிடித்தாங்க, ஏகாதசி விரதங்களை. அப்படி ஏகாதசி விரதம் கடைப்பிடிக்கலாம், அவங்க தண்டனை கொடுப்பாருங்களாம் அந்த காலத்துல ஒரு ராஜா. ஆமாங்க, எந்த வீட்டுல புகை போகுதோ அப்பெல்லாம் விறகடுப்பு தானே, எங்க புகை போகுதோ அங்கெல்லாம் ஒற்றன் போய் சொல்லிடுவான் இங்க அடுப்பெரியுது அப்படின்னு. உடனே அவங்கள பிடிச்சு சிறையில் அடைச்சிருவாரு. அப்படி ராஜாக்கள் இருந்தாங்க அன்னைக்கெல்லாம் வந்து. ஆனா இன்னைக்கெல்லாம் மது மாது சூது தவறான உடல் உறவு இதெல்லாம் களியில முத்தி போய் கிடக்குது. நீங்க எந்த மூளைக்கு போனா கூட என்ன எது வேணா கிடைக்கும் உங்களுக்கு, ஒவ்வொரு வீதியிலும் கிடைக்குது. சோ அந்த அளவுக்கு மக்களை முட்டாளாக்கி அதுல ஊற வச்சிருக்கிறாங்க. இப்ப காந்திஜி அவர் கூட அவரது இயக்க காலத்துல பம்பாயில் குடிமக்கள் குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா என்ன பண்றாங்க மக்கள் எல்லாம், கள்ள சாராயம் ஒரு பிளாக் மார்க்கெட்னு சொல்லி தவறா யூஸ் பண்ணி அது திருடுற அளவுக்கு வந்துட்டாங்க. சோ ஏன் இவங்க அந்த அளவுக்கு அவ்வளவு தூரம் போறாங்க, சட்டப்பிரகாரம் குடிங்கப்பா அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் இதை ஏற்பாடு பண்ணிட்டாங்க. என்னதான் கவர்மெண்ட் ஏற்பாடு தடுக்க முடியாம, அப்போ அவங்க கையாளாகத்தனம், கவர்மெண்ட்னால தடுக்க முடியலன்னா அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப இதெல்லாம் அவங்களே அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அங்க நிறைய தொற்று நோய்கள், கொள்ளை எல்லாமே நடக்கும். ஏன்னா குடிப்பவன் எப்படி இருக்கிறான்னா அவனுக்கு ராஜா ஆயிடுறான். குடிச்சவனோட மனோபாவம் எப்படி இருக்குன்னா எதை பத்தியும் அவன் கவலைப்பட மாட்டான், எந்த தப்பு செய்யறதுக்கும் அவன் அஞ்ச மாட்டான். அதனாலதான் நிறைய வீடுகள்ல பெண்களை அடிக்கிறது, பிள்ளைகளை அடிக்கிறது,
வார்த்தைகள் பேசுறது, துஷ்பிரயோகம், பாத்திரங்களை தூக்கி வீசுறது, இந்த மாதிரி எல்லாருமே இப்ப பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப பாதிக்கப்படுறாங்க பொதுமக்கள். இது எங்க போய் முடியும்னு தெரியாத அளவுக்கு அத்தனை பாவம் யாருக்கு போகும்? ஆட்சியாளர்களுக்கு தான் போகும். ஆனா அவங்களுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு சாஸ்திரங்கள்ல நம்பிக்கை கிடையாது. நீ என்னவோ சொல்லிட்டு போ, என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அவன் சம்பாரிச்சிட்டு இருக்கிறான் இதையெல்லாம் வச்சு. அப்ப அந்த பாகிஸ்தான் இந்தியா யுத்தம் நடந்தது. அப்போ சில பிரபுபாதர் அத பத்தி சொல்றார். ஏகப்பட்ட உயிர் சேதத்தை பார்த்திருக்கிறார் 14 நாட்களுக்குள் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு யுத்தம் வந்தது அப்படின்னா 5 நாள் கூட இல்ல, அது தீவிரமாச்சுன்னா ஒரே நாள்ல போட்டு தள்ளுற அளவுக்கு இன்னைக்கு அணுகுண்டுகள் இருக்கு. அதுதான் ரொம்ப பயங்கரமான ஆபத்து. பாகிஸ்தான் வச்சிருக்கு, இந்தியா வச்சிருக்கு, சைனா வச்சிருக்கு, அமெரிக்கா வச்சிருக்கு, இன்னும் ஈரான், ஈராக் இதெல்லாம் வச்சிருக்கு அணுகுண்டு. அப்ப எல்லா நாடுகளுமே பயந்து நடுங்குது. யார் அணுகுண்டு போட்டாலும் எல்லாருக்குமே பாதிப்பு. ஏன்னா உலகை அழிக்கக்கூடிய அணுகுண்டுகள். இது ஜப்பான்ல போட்டாங்க பாருங்க முதல் உலக போர்ல, அதனுடைய தாக்கம் இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கும் பல பேருக்கு தோல் நோய், கேன்சர், புற்றுநோய், கேன்சர்னா புற்றுநோய் தான், இப்படி பலவிதமான நோய்களோட தான் இன்னைக்கு அந்த மரபே அப்படி ஆகி போயிடுச்சு. இன்னைக்கும் அந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா எந்த பயிரும் முளைக்காது, வறண்ட பாலைவனமா இருக்கு. பூமியே அந்த இடத்துல கெடுத்துட்டாங்க அந்த அணுகுண்டு போட்டதுனால. அத கண்ணால பாக்குறவங்க அந்த சம்பவம் நடந்தத வீடியோல போடுவாங்க பாருங்க. குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அப்படியே உடம்பெல்லாம் உருகியும் அப்படியே துடிச்சிட்டு ஓடுவாங்க. எந்த துணியும் இருக்காது, நிர்வாணமா ஓடுவாங்க, உயிரை பிடிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. அவங்க அப்படியே தோலு கரைஞ்சு உழுகும். எவ்வளவு துடிப்பாங்க பாருங்க. இதெல்லாம் இரக்கத்தன்மை இல்லாம, ஏன்னா எந்த ஒரு மனிதனை மட்டும் இல்ல, ஜீவராசிகளையும் அழிக்கும் உரிமை யாருக்குமே கிடையாது. எல்லாருமே கடவுளுடைய அங்கத்துணுக்கு. சோ இந்த மாதிரி அசுரத்தனங்கள் இந்த கலியுகத்துல இன்னும் நிறைய வரப்போகுது. சோ இச்சூழ்நிலையினாலேயே யுத்தங்கள் போன்றவை முறை தவறாது ஏற்பட்டு இவ்வுலகம் அவதியுறுகிறது. ஏன்னா கிருஷ்ண உணர்வு கிடையாது யாருக்குமே. கிருஷ்ண உணர்வுன்னு இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல அமைதி இருக்கும். ஒரே ஒரு வழி, அமைதிக்கான வழி என்ன? கிருஷ்ண உணர்வு. இல்லைன்னா நீங்க என்னதான் ஐக்கிய மாநாடு சபை அப்படின்னு எல்லாம் போட்டாலும் அங்க அமைதி வராது. ஏன்னா மக்கள் எல்லாருமே அவங்கவுங்க உள்ளத்திலேயே அமைதி கிடையாது. அப்போ உலகம் முழுதும் அமைதியை எப்படி தேட முடியும்? அப்ப கிருஷ்ண உணர்வு கொண்டு வரும்போது தானாக உலகத்துல அமைதி கிடைக்கும். ஏன்னா கிருஷ்ண உணர்வு எல்லாரையும் தூய்மைப்படுத்துகின்றது. உணர்வை தூய்மைப்படுத்தாது வெளிப்புறமா அமைதின்னு எங்க ஓடினாலும் கிடைக்காது. ஏன்னா இந்த உலகம் அப்படிப்பட்டது. பதம் பதம் எத் விபதாம் ந தேசாம், ஒவ்வொரு அடியும் ஆபத்தானது. அடுத்தது ஸ்லோகம் 22. அதாவம் ஜாஸ்ரு கலா விலோகயன்ன அத்ருப்த திருத் கோச்சரம் ஆக புருஷம் பதாஸ்ருப்சந்தம் சிதிம் அம்ச உன்னதே விந்யஸ்த ஹஸ்தாக்ரம் உரங்க வித்விஷக. படிக்க மாதாஜி? படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. பாம்புகளின் பகைவரான கரடனின் தோள்களின் மீது தன் கைகளை போட்டபடி முழுமுதற் கடவுள் தன்னுடைய திருவடி தாமரைகள் சற்றேறத்தாழ நிலத்தில் தெரியும்படி நின்று கொண்டிருந்தார். பிருது மகாராஜா தன்னுடைய கண்களில் உள்ள கண்ணீரை துடைத்தபடி மீண்டும் பகவானை பார்ப்பதற்கு முயற்சி செய்தது. பகவானை அதிக நேரம் பார்த்தும் இன்னும் அவர் திருப்தி அடையாதது போல் இருந்தது. இவ்வாறு மன்னர் கீழ்கண்ட பிரார்த்தனைகளை செய்தார். பொருளுரை. ஸ்லோகத்தில் மிகவும் முக்கியமானது என்னவென்றால், பகவான் நிலத்திற்கு மேலாக அதனை தொழுகின்றார் போல் நின்று கொண்டிருந்தார் என்பதாகும். மேலுலக வாசிகள் பிரம்மா வசிக்கின்ற உலகம் தொடங்கி சொர்க்கலோகம் இந்திரன் வசிக்கின்ற இடம் வரை உள்ளவர்கள் தெய்வீக வாழ்க்கையில் மிகவும் உயர்ந்தவர்கள். ஆதலினால் அவர்கள் பூமி போன்ற கீழ் உலகங்களுக்கு வரும்பொழுது எடை குறைந்தவர்களாகவே இருக்கிறார்கள். அதாவது அவர்களால் நிலத்தில் கால்கள் படியாமலேயே நிற்க முடியும். பகவான் விஷ்ணுவே முழுந்தர் கடவுள் ஆவார். ஆயினும் அவரும் இப்பிரபஞ்சத்திலுள்ள ஒரு உலகத்தை சேர்ந்தவர். ஆதலினால் அவர் சில நேரங்களில் தேவர்கள் போல் நடந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அவர் முதலில் பிருது மகாராஜன் முன் தோன்றிய பொழுது அவர் கால்கள் இப்பூமியின் நிலப்பரப்பினை தொடவில்லை. ஆனால் அவர் பிருது மகாராஜின் குணங்கள் மற்றும் நடத்தையினால் முழு திருப்தி அடைந்தவுடன் அவர் வைகுண்ட லோகத்தின் முழுமுதற் கடவுளான நாராயணரை போல் நடக்க வேண்டியதாயிற்று. பிருது மன்னரின் மீது கொண்ட அன்பினால்
அவர் கால்கள் நிலத்தை தொட முயன்றன. ஆனால் பழக்கமின்மை காரணமாக விழுந்து விடாமல் இருப்பதற்காக தன்னுடைய கரங்களை கருட வாகனத்தின் உயர்ந்த தோள்களின் மேல் வைத்துக் கொண்டார். இவையெல்லாம் பிருது மகாராஜன் மீது அவர் கொண்ட அன்பின் அடையாளங்கள் ஆகும். தனக்கு கிடைத்த நல்ல அதிர்ஷ்டத்தினை நினைத்து நினைத்து கண்ணீர் பெருகியதால் பிருது மகாராஜாவினால் பகவானை முழுவதும் பார்க்க முடியவில்லை. அவர் தன்னை இழந்த மகிழ்ச்சியில் வார்த்தைகள் தடுமாற தனது பிரார்த்தனையை தொடங்கினார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்படி கேட்கும் போதே நம்மளுக்கு உள்ளம் எவ்வளவு மெல்ட் ஆகுது பாருங்க. பக்தர் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கார். பக்தனை விட்டு பிரிய மனம் இல்ல. ஆனா தேவர்கள் இருந்து பிரம்மதேவன் அவருடைய சத்தியலோகம் பிரம்மலோகம் இருக்குங்க இல்லைங்களா, அதுதான் மிக உயர்ந்த லோகம். அப்போ தேவலோகம் அப்படிங்கிறதும் மிக உயர்ந்த லோகம். இதெல்லாம் நாம எவ்வளவு ஒண்ணுக்கு மேல ஒண்ணு 14 லோகங்கள் நாம அந்த வரைபடத்தோட நாம பார்த்திருக்கிறோம், ஸ்கெட்ச் போட்டு நாம பார்த்திருக்கோம். அப்போ மேலுலக வாசிகள் அவங்களுடைய கால்கள் தரையில படாது. ஆனா இங்க ஒரு பக்தனுக்காக தன்னுடைய கால்களை கீழே வைக்க முயற்சி பண்றார். ஆனா அவர்னால முடியல, ஏன்னா பழக்கம் இல்லை. அதனால எங்க விழுந்துருவோன்னு சொல்லிட்டு கருடன் மேல சாஞ்சிட்டு நிக்கிறார். ஆனா அங்க பிருத்து மகாராஜாக்கோ பகவானுடைய கருணையை பார்த்து அப்படியே கண்கள்ல கண்ணீர் வழியுறது, இதெல்லாம் அப்படியே மனசுல நினைக்கும் போதே நம்மளுக்கு எப்படி பாருங்க, பகவானுடைய 6 ஐஸ்வர்யங்கள் ஒன்றான அந்த துறவு. ஏன்னா ஒரு பக்தனுக்காக தான் நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அவர் உட்காண்டே காட்சி கொடுக்கலாம். ஆனா அங்க நிக்கிறார், அதுவும் பூமியில கால் படணுங்கிற ஒரு எண்ணத்தோட நிக்கிறார். ஆனா அது பழக்கம் இல்லாதனால முடியாம கருடன் மேல சாஞ்சு நிக்கிறார். அப்படிங்கும் போது அந்த வர்ணனை எத்தனை அழகா இருக்கு பாருங்க. துறவு மனப்பான்மை, அழகு, அறிவு, செல்வம், புகழ், இது மாதிரி அவருக்கு துறவு அப்படிங்கிற ஒரு ஐஸ்வர்யம். அப்ப பக்தனுக்காக கீழே இறங்கி அடிமட்டத்திற்கு, அவர் இந்த பூமிக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. பூமி அப்படின்னாலே நீங்க அது கீழே மத்திய லோகம். அது மத்திய லோகம் அப்படின்னு வரப்போ தேவலோகத்துல கூட மனிதர்கள் போனாங்கன்னா இது என்ன நரவாசம் அடிக்குது. நர அப்படின்னா மனிதன். மனிதன் வந்தாலே ஒரு கப்பு, சே தேவலோகமே ஒரு நாத்தம் அடிக்குது, அவனை தூக்கி வெளியில போடுங்கப்பா அப்படிம்பானா தேவேந்திரன். அப்ப எவ்வளவு கேவலமான ஒரு லோகத்துக்கு வந்துட்டு நாம இதுக்குள்ள இருந்துட்டு என்ன பண்றோம், என்ன ஒரு நாற்றம் இருந்தாலும் அதெல்லாம் நம்மளுக்கே தெரியறது இல்லை. ஏன்னா அதுலயே ஊறி போயிட்டோம். பன்றிக்கு தெரியாது, சேத்தோட சேருதான் நம்மளுக்கு சோகம்னு நினைக்குது. அது போல நாமெல்லாம் இந்த ஜட உலகம்தான் சோகம்னு நினைக்கிறோம். ஆனா இது அசிங்கம். இங்க இருக்கிற நாற்றம் பிடித்த இந்த உலகத்திற்கு பகவான் இங்க வர்றார் பக்தருக்காக கீழே இறங்கி பல அவதாரங்களாக. யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அப்யுக்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாமியகம் பரித்ராணாய சாதுனாம் வினாச்சாய சதுஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தார்ப்பணார்த்தாய சம்பவாமி யுகேகே. தர்மத்தை காப்பதற்காகவும் பக்தர்களை காப்பதற்காகவும் அவர் கீழே இறங்கி நம்ம கூட வர்றார். நாமளோ இழிவான ஜென்மங்கள். 9 வாயில்ல நாற்றம், 9 வாயில்கள்லையும் எல்லா ஓட்டைகள்லயும் நாத்தும்தான். ஒரு நாள் குளிக்கலினால, ஒரு நாள் பல்லு விளக்கலினால நம்ம கிட்ட வர முடியாது. ஆனா பகவான் நம்ம கிட்ட வர்றார். எவ்வளவு பெருந்தன்மை பாருங்க பகவானுக்கு. அவர் வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் ஸ்வராட், சுதந்திரமானவர். அவர் யாரை கட்டாயப்படுத்தல நீங்க இங்க வாங்கணும். ஆனா தன் மக்கள் மேல, இந்த ஜீவராசிகள் மேல கருணை கொண்டு இங்கு வருகிறார். நம்மளுக்குள்ள எத்தனை அடிதடி, நம்மளை நல்லவங்களை காக்கிறதுக்கும் சொல்லாமே வர்றார். நான் போய் என் மக்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவதாரமா வர்றாரு. அதன் மூலமாக பல பேரை திருப்பி கொண்டு போறார். அவரை நம்புகிறவர்களை, சரணடைந்தவர்களை கூட்டிட்டு போக வர்றார். நம்பாதவங்க வேற வழி இல்லை. ஒரு குழந்தை அம்மா அப்பா கூட சண்டை போட்டுட்டு பயங்கரமா ஒரு லெவலுக்கு மீறி சண்டை போட்டுட்டு வெளியில போகும்போது அம்மா அப்பானால தடுத்து நிறுத்தவே முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்கள ஒண்ணும் பண்ணாம, சரி நான் செஞ்சது தப்புப்பா அப்படின்னு 2 நிலையில இருக்கிறாங்க பாருங்க, ஒரு அளவுக்கு இறங்கி வர்றாங்க பாருங்க. அவங்கள கூப்பிட்டுக்குவாங்க, அம்மா அப்பாவா நானே உன்னை வச்சு காப்பாத்துறேன், நீ போய் வெளியில போய் கஷ்டப்படாதேன்னு. சோ அந்த மாதிரி சத்துவகுணத்துல இருக்கிற பிராமணத்தன்மையில இருக்கிற மக்களை எல்லாம் அவர் திரும்பி கூட்டிட்டு போறார். தன் வருவதன் மூலமாக அவங்களெல்லாம் காப்பாத்தி கூட்டிட்டு போறார். நீ இங்க கஷ்டப்படாத, இது உனக்குரிய உலகம் அல்ல, இங்க துக்கம்தான் இருக்கு, ஆனா உனக்கு புரியல, இப்ப புரிஞ்சுட்ட. சோ ஓரளவு புரிஞ்சதுனால உன்னை திருத்தி நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி. அப்படிதான் துக்காராம்
ஆஹ் நாமதேவர் இவங்கெல்லாம் வந்து போகும்போது தனியா போகல, தங்களுடன் பக்தர்களை திருப்பி கூட்டிட்டு போறாங்க. எவ்வளவு பேர் வர முடியும் வாங்க அப்படின்னு கூப்பிடுறப்போ நிறைய பேர் நினைச்சாங்க உனக்கு தான் வேலை இல்ல, பாரு எனக்கு பையன் இருக்கான் குழந்தை இருக்கான் அவனை எல்லாம் காப்பாத்தணும்னு நினைச்சவங்க எல்லாம் அப்படியே உட்காந்துட்டாங்க. ஆனா நான் ஒண்ணும் செய்ய போறது இல்ல, எல்லாம் பகவான் கருணைப்படி எல்லாம் நடக்கும். நான் போயிட்டா சூரியன் உதிக்கும், காற்று தானா காற்று அடிக்கும், நான் போயிட்டேன் உலகத்துல எதுவும் நிக்காது அப்படின்னு பகவானை விருப்பப்படி எல்லாமே நடக்கும் அப்படின்னு நம்பினவங்க, பகவானை மட்டும் நம்பினவங்க எல்லாம் கூட போயிட்டாங்க மேல அவர் கூட. அவங்க ஒய்ஃப் கூட போகல. இதுல ஒரு ஆச்சரியம். ஐயோ என் பிள்ளைகளெல்லாம் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க, வெளியில வந்து பாக்குறாங்க. அவர் பாட்டுக்கு அந்த தன்னுடைய உடலோடையே அவர் வந்து தேவலோகத்திற்கு அந்த தேர்ல போயிட்டு இருக்கார் தேவதூதர்களோட. அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப வருத்தப்பட்டாங்க, இவ்வளவு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கணவனா கிடைச்சு அவர் நம்மளை கூப்பிட்டு கூட போகாம நம்ம இந்த ஜட உலகத்துல நின்னு போயிட்டோமே அப்படின்னு. ஏன்னா இருக்கிறப்ப யாருக்கும் அருமை தெரியாது. நம்மெல்லாம் ஏங்கணும், பகவான்கிட்ட திரும்பி போறதுக்கு ஏங்கணும். நான் இருந்துதான் என் புருஷனை காப்பாத்துவேன், என் புருஷனுக்கு சமைச்சு போடுவேன், என் பிள்ளை நாள்லனா ஒன்னும் ஆகாது அப்படின்னா. இப்படித்தான் ஒரு அம்மா வந்து ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம். ஒருத்தர்கிட்ட வந்து எங்க வீட்டுல நான் இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காதுங்க, நான் இருந்தா தான் அத்தனை வேலை செய்யறேன், என் புருஷனை பாத்துக்குவேன் பிள்ளைகளை பாத்துக்குவேன், அவருக்கு ஒண்ணுமே தெரியறது இல்ல, என் பிள்ளைகளுக்கு ஒண்ணும் தெரியறது இல்ல, புலம்பிட்டே இருப்பாங்களாம். திடீர்னு அவங்களுக்கு ஏதோ நோய் வந்து டப்புன்னு இறந்துட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல அந்த குடும்பத்துல ஒரு பெண் வந்துட்டா, இரண்டாம் தாரமா. அந்த முதல் தாரம் இருக்கிறத விட அருமையா அந்த வீட்டுல போனா எல்லாம் அழகா அடுக்கி வச்சிருக்கா, சமையலா இருக்கு, பிள்ளைங்களெல்லாம் நல்லா பாத்துக்கிறா, எல்லாம் அதை விட நல்லா போயிட்டு இருக்கு. இந்த அம்மா புலம்பி வீட்டுக்குள்ள ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண அளவுக்கு கூட இல்ல, அமைதியா அந்த வீடு எல்லாம் நடந்துட்டு இருக்கு. சோ அவங்கவுங்க நினைச்சுக்கிறோம் நான் இல்லைன்னா இந்த உலகத்துல ஒண்ணும் நடக்காதுன்னு. ஆனா தானா எல்லா ஏற்பாடும் அவங்கவுங்க பண்ணிப்பாங்க. யாரும் வந்து இப்ப இறந்தவங்களை நினைச்சுக்கிட்டு ஒரு 10 நாள் 16 நாள் கூட இல்ல, இப்பெல்லாம் 3 நாள்ல காரியத்தை பண்ணிட்டு அடுத்த வேலையை பாக்குறாங்க. இறந்த உடனேயே டிஃபனுக்கு ஆர்டர் பண்ணிடுறாங்க. சோ யாரும் என்னாலதான் நடக்குது அப்படின்னு யாருமே நினைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம பகவான் ஒண்ணுதான், பகவான் மட்டும்தான் நம்மளுக்கு துணை. இப்போ எல்லாரும் அவரை மட்டும்தான் சரணாகதி அடையணுமே தவிர, எனக்கு டாக்டர் சரணாகதி அடையிறேன், டாக்டரை அரசியல்வாதியை சரணாகதி அடையிறேன், நான் வச்சிருக்க கோடிக்கணக்கான பணத்தின் மூலம் அந்த பணத்தை சரணாகதி அடையிறேன் அது என்னை காப்பாத்தும் அப்படின்னு கற்பனை கோட்டை கட்டவே கூடாது. ஏன்னா அதெல்லாமே கால் தூசு, அதெல்லாம் ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. கடவுள் மட்டும்தான் நம்மளுக்கு இறுதி வரை துணை. ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாங்க.